உங்கள் கனவுகளை இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி. விதைகளை கடனாக வாங்குவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது நீங்கள் விதைக்க போகிறீங்க, அதுக்கு வேறு ஒருத்தர்கிட்ட அந்த விதையை கடனாக கேட்டு வாங்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எதிர்காலம் சார்ந்த பணிகளை நீங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாட்களில் பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப்பாக ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு நம்பிக்கையானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பல வருஷமாக உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கூட பழக்கமானவங்களாக இருக்கலாம். அவங்க கூட நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்ருக்கீங்க. அவங்க ரொம்ப நம்பகத்தன்மையானவங்க, நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் ஆனால் அதில் நீங்கள் சரியான ஒரு ப்ராப்பரான முறையில் நீங்கள் அதை ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் ப்ராப்பராக ஆரம்பிக்கலை அப்படின்னா அவங்க உங்களையே ஏமாற்றம் செய்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக அந்த இடத்துல நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறதான் இந்த கனவினுடைய அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு மேலே இந்த கனவு கண்டதுக்கு மேலே யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் சரி, இல்லை யாருக்காவது பணம் கொடுக்கறதா இருந்தாலும் இந்த மாதிரி எந்த செயல்கள் நீங்கள் செஞ்சாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை நீங்கள் யோசித்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு அர்த்தம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு செயல்களையும் கவனமாக செய்யணும். ஏன்னா நீங்கள் கவனம் இல்லாமல் நீங்கள் அசால்ட்டாக ஒரு காரியத்தை செஞ்சிட்ருக்கீங்க. அதனால பின்விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கனவு. அதுவே நீங்கள் உங்கள் கைகளில் இருந்து வேறொருத்தருக்கு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி உங்கள் கையில் இருக்கிற விதைகளை மற்றவங்களுக்கு விதை அவங்க கேட்குறாங்கங்கிறதுக்காக கொடுக்குறீங்க. அந்த மாதிரி உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி பறிக்க போகிறாங்க. அதை உங்கள் மூலியமாகவே நீங்களே அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி அவங்க பண்ணுறதுக்கு அவங்க செயல்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கிறது. அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிறத அறிவுறுத்தக்கூடியது தான் இந்த கனவுகள். அதனால் இந்த கனவு வந்தோடனே நீங்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யணும். அதே மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் அதை நல்லா ஆராய்ஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த நோக்கத்தில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செயல்படுற விஷயம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஓகே இதனால் உங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை செயல்படுத்தவே ஆரம்பிக்கணும். இதெல்லாம் அறிவுறுத்தக்கூடியது தான் இந்த ஒரு கனவுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.